கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 47வது தசகம் உலூக பந்தனம் அப்படின்ற தசகத்தில் இருக்கும். முரலில் கட்டுப்படுறார் சுவாமி தன்னுடைய தாயார் யசோதையால். அதனுடைய முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். இப்போ 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அர்த்தபீத குச குட்மலே த்வயே ஸ்னிக்தஹாசமதுராண நம்புஜே துக்தமீசதஹனே பரிஸ்ருதம் தர்த்துமாசு ஜனனி ஜகாமதே. அப்போ ஈஸ்வரான்னு அழிச்சுட்டு தாமரை மொட்டுகள் போல் நெகிழ்கள் பாதி பால் குடிச்சுட்டு மகிழ்ந்து அழகிய தாமரை முகத்தால் ஹாச மதுரான நம்புஜே, அந்த அம்புஜம் போன்ற அந்த முகத்தால் புன்முறுவலோட நீங்கள் இருக்கும்பொழுது நெருப்பில் பொங்கி வழிஞ்ச பாலை எடுத்து வைக்கிறதுக்காக உம்முடைய தாய் உம்மளை விட்டுட்டு விரைவாக போனாங்க இல்லையா, ஜகாமத்தே. அப்போ சீக்கிரமாக அங்கே போகணும்னுட்டு போனாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 2வது ஸ்லோகம். சாமி பீதரச பங்க சங்கத क्रोधपार परिपूत चेतसा मन्ततण्टम् उपगृह्य पाटितम् अन्तदेवतति भाजनं त्वया. மந்ததண்டம்னாக்கா தயிர் கடையிற மத்து. பாதி குடிச்சுன்னு இருக்கும்பொழுது சுவாமியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ரசபங்கம், அதாவது சுவாமிக்கு கோபம் வந்துடுறது, கடும் கோபமாக அது மூண்டு அறிவு எழுந்து மத்த எடுத்து உம்மால் தயிர் சட்டி உடைக்கப்பட்டது இல்லையா. மந்த தண்டம்னா தயிர் கடையிற அந்த மத்து. அப்படி இதை கோபத்தைப்பட்டு தாயார் மேலே அந்த சட்டியை நீங்கள் உடைச்சேலே அப்படின்னு கேட்குறார் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில். உச்சலத்வனித முச்ச கைஸ்ததா சந்நிசம்ய ஜனனி சமாத்ருசா த்வத்ய சோவிசரவத் தர்சசா சத்ய ஏவ ததி விஸ்ருத்ருத்தமஸ்ருதௌ. அப்போ உறக்க எழுந்த அந்த சட்டி உடைஞ்ச அந்த சத்தத்தை கேட்ட தாய் உடனே விரைவாக ஓடி வராங்க. உம்முடைய புகழ் பரவுற மாதிரி தரையில் பரவி இருந்த தயிரை மட்டும் பார்த்தாங்க. அந்த சட்டியை பார்க்க முடியல, குழந்தையையும் பார்க்க முடியல. அந்த அளவு அது எல்லாம் பரவி இருந்தது. வேதமார்சு பரிமார்கிதம் ருஷா त्वाम् अवीक्ष्य परिमार्गभन्त्यसौ सन्तधर्ष सुकृतिन् पुलूखले तीयमान नवनीतमोधवे. உலூகலம்னா உரல். அப்போ புண்ணியவதியான அந்த யசோதை உம்மை காணாமல் கோபத்தோட வேத மார்க்கங்களில் தேடப்படுற உம்மா தேடி போய் புழக்கடையில் இருந்த உரல் மேலே உட்காந்துட்டு பூனைக்கு வெண்ணெய் கொடுத்துட்டு இருந்த உம்மா பார்த்தாங்க இல்லையா. நவநீதம்னா வெண்ணெய், நவநீத மோதவே புலூகலே நான் அங்கே இருந்த உரல் மேலே நீங்கள் இருந்துட்டு பண்ணீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இந்த 5வது ஸ்லோகத்தில். 6வது ஸ்லோகம். त्वां प्रगृह्य पतपीति भावना बासुराणन सरोजमासुसा रोषरोषितमुखी सखी पुरो भन्तनाय रसनाम् उभातते. அப்போ அந்த யசோதை பயபாவனையால் இன்னும் அழகோடு விளங்குற அந்த தாமரை, ஏன்னா சுவாமி இப்போ பயந்துட்டார் தாயாரை பார்த்து. அப்போ அந்த தாமரை முகம் இன்னும் சித்த மாறவே உம்மை விரைவாக பிடிச்சிண்டு கோபத்தால் சிவந்த முகத்தை உடையவங்களா அப்படி இருந்துட்டு தோழிகளின் முன்னிலையில் உம்மை உரலில் சேர்த்து கட்டுறதுக்காக கயிற்று எடுத்துன்னு வந்தாங்களே, பந்தனாய கோபம் கொண்டு கட்டுறதுக்காக வந்தாங்களே, கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி இந்த 6வது ஸ்லோகத்தில். அடுத்து 7வது ஸ்லோகம். பந்துமிச்சதியமேவ சஜ்ஜனஸ்த்வம் பவந்தமயி பந்துமிச்சதி சானுயுஜ்ய ரசனா குணான் பகூன் த்வயுங்கலோன் அகிலம் சிலைக்ஷத. அப்போ யாரை நல்லவா நெருங்கி உறவாக பிணைக்க விரும்புகிறாளோ சஜ்ஜனஸ்தம் பவந்தமயி, அப்போ நல்லவாள்லாம் உம்மாக்கிட்ட தான் ஸ்நேகம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றா. அப்படிப்பட்ட உம்மா அந்த யசோதை கயிற்றால் கட்ட விரும்பி பல கயிறுகளை ஒன்று சேர்த்து பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் முடியல. ஒவ்வொரு தடவையும் 2 அங்குலம் குறையிறது. துவையங்குலோன் அகிலம் கிலக்ஷத்தை. அப்போ அடுத்த ஒன்று சேர்த்தா அந்த 2 கிடைக்கணுமே. ஆனால் சுவாமியினுடைய விளையாட்டாகப்பட்டது அது கிடைக்கல. அப்படி ஒரு லீலை உண்டாருது. இதோட நம்ம 7 ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உலூக பந்தனாய நமஹ.